தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக, அதிமுக கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சி, தேமுதிக, பாஜக, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகள் தீவிர அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்தும் தனது அரசியல் வியூகத்தை வகுத்து வருகிறது. மேலும் கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்திப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் மாவட்டம் வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து பேசி வருகிறார். முதல் கட்டமாக தனது சுற்றுப்பயணத்தை கடந்த ஜூன் 7ஆம் தேதி கோவை மேட்டுப்பாளையம் தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி தொடங்கினார். தொடர்ச்சியாக ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி உள்ளிட்ட தொகுதிகளில் ஜூலை 21ஆம் தேதி வரை பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஜூலை 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வரை எடப்பாடி பழனிசாமி தனது 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார். இந்த சூழலில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள காட்டுமன்னார் கோவிலில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக கூட்டணியில் வரும் நாட்களை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பிரம்மாண்ட கட்சிகள் சேர உள்ளதாக கூறினார். முன்னதாக அதிமுக, பாஜக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவைகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் கூட்டணியின் அழைப்பை இரு கட்சிகளும் நிராகரித்தது. தற்பொழுது கூட்டணியில் சேர உள்ள பெரிய கட்சி எது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனையடுத்து ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வரும் திமுகவை அகற்றுவதற்காகவே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததாக கூறினார். நிகழ்ச்சியில் அதிமுகவிற்கு ஒருவேளை தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படுமா என்ற கேள்விக்கும் இது யூகத்தின் அடிப்படையில் கேட்கப்படும் கேள்வி. இதற்கு பதிலளிக்க முடியாது என்று கூறினார். மேலும் அதிமுக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி, நிச்சயம் பெரும்பான்மையை நிரூபிக்கும் என்று கூறினார். பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா என்ற கேள்விக்கும் தேர்தல் பணிகளில் அதிமுக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. மேலும் தேர்தலுக்கான யுக்தி மற்றும் யூகங்கள் குறித்து பொதுவெளியில் சொல்ல முடியாது. ஒருவேளை அதிமுக கூட்டணியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூட்டணி அமைத்துக் கொண்டால் பாஜக கூட்டணியை முறித்துக் கொள்ள வாய்ப்புள்ளதா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் கூட்டணி, அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, இது யூகத்தின் அடிப்படையிலான கேள்வி மட்டுமே, இதற்கு பதிலளிக்க விரும்பவில்லை என்று கூறினார். மேலும் பாஜகவையும் தமிழக வெற்றி கழகத்தையும் ஒப்பிட முடியாது. ஏனென்றால் அரசியல் களத்தில் உள்ள ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு பலம் உள்ளது. அதன் அடிப்படையிலேயே வாக்குகள் இடம்பெறுகின்றனர் என்று கூறினார். மேலும் கூட்டணியில் நாம் தமிழர் அல்லது இடதுசாரி கட்சிகளை சேர்த்துக் கொள்ள வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அரசியல் கட்சிகளை கூட்டணிக்கு வரவேற்பதாக கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.